ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 25 பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒரு சிவப்பு நிற துணியில் இல்லை சிவப்பு நிற சுருக்கு பையில் மூட்டையாக கட்டி இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா வீட்டில் வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். பணம் வீட்டில் தங்கும். என்ன செய்யணும், என்ன பரிகாரம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் பக்தி எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்ச் 25ஆம் தேதி பங்குனி மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திரம் அன்னைக்கு தினம் நாள் முழுக்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அது மூலயமா முருகப்பெருமானோட அருள் பெற்று உங்களோட வருமானத்தை நீங்கள் நீட்டிக்க முடியும், வருமானத்தை அதிகப்படுத்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிறத்தில் ஒரு துணி, அப்படி இல்லைனா சிவப்பு நிறத்தில் சுருக்கு பை, இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் சரி. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவு இருக்குது. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதுக்கேற்ற செலவு இருக்குது. 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்கேற்ற செலவு இருக்குது. அந்த வகையில் வீண் செலவை தவிர்த்து வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய, பணத்தை வீட்டில் தங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. சிவப்பு நிறத்தில் துணியோ இல்லை சுருக்கு பையோ எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரே ஒரு எண்ணிக்கையில் விரலி மஞ்சள், 3 எண்ணிக்கையில் மிளகு, 1 ஸ்பூன் மருதாணி விதை. மருதாணி விதை கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த துணி மேலே வச்சோ இல்லை சுருக்கு பையில் போட்டோ ஒன்றா கலந்துருங்க. அதில் 11 ரூபாய் காசு போடுங்க. 10 ரூபாய் 1 ரூபாய் போட்டாலும் சரி, இல்லை 1 ரூபாய் நாணயங்கள் 11 போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் வைக்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய பானையில் கல்லுப்பு, மிளகு, மஞ்சள், மருதாணி விதை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைப்பாங்களாம். இப்போ அது சாத்தியம் கிடையாது. பெரிய பெரிய பானையெல்லாம் யார்கிட்டையும் இல்லை. அதனால் பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நிறமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் துணியை எடுத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை போட்டு அதில் காசையும் வச்சு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் எந்த இடம் அப்படி இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறது மூலயமா வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். மிளகு எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியது. மஞ்சள் மங்களகரத்தை தரக்கூடியது. மருதாணி விதை அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. செஞ்சு பார்க்கறது மூலயமா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.